அபாயகரமான மரங்களை அகற்றுவதாக கூறி மரங்களை வெட்டி கடத்தப்படுகிறதா? நீலகிரி மாவட்டத்தில் என்ன நடக்கிறது? நீலகிரியில் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பசுமை எழில் கொஞ்சும் நகரமான நீலகிரி மாவட்டம் சுற்றுலா பயணிகளின் மனம் கவர்ந்த இடமாக உள்ளது. இவ்வளவு அழகு நிறைந்த நீலகிரி மாவட்டத்தை அழிக்கும் முயற்சியும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகை, கோத்தகிரி, குன்னூர் போன்ற பகுதிகளில் மரக்கடத்தல் ஒரு தொழிலாகவே நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலையோரங்களில் மழைக்காலங்களில் அபாயகரமான மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதால் மாவட்ட நிர்வாகம் அபாயகரமான மரங்களை கணக்கிட்டு அதனை வெட்டி அகற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் 10 மரங்கள் அபாயகரமான மரங்கள் என்று கண்டறியப்பட்டு அதற்கு எண்கள் பதிவிட்டு அதனை அகற்ற மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் அனுமதி பெற்ற மரங்களை வெட்டுவதற்கு முன் வனப்பகுதிகளில் உள்ள நல்ல மரங்கள் வெட்டப்பட்டு வருவது இயற்கை ஆர்வலர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கனமழை மற்றும் கடுமையான சூறாவளி காற்று நிலவி வந்தனால இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் சாலைகளிலும் வாகனங்கள் மீதும் வீடுகள் மீதும் விழுந்து உயிர் சேதம், பொருள் சேதம் எல்லாம் அதிகமா ஏற்பட்டுச்சு. இதை பார்த்த இதனால மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா, சாலைகளில் இருக்கக்கூடிய அபாயகரமான மரங்கள் எல்லாம் வெட்டுறதுக்கு வனத்துறைக்கு உத்தரவு பிறப்பிச்சதுனால வனத்துறை அந்த மரங்களை வெட்டுறதுக்கு நம்பர் போட்டு தனியாருக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க. அந்த குத்தகைதாரர்கள் என்ன பண்றாங்கன்னா, அபாயகரமான மரங்களை வெட்டுறதுக்கு பதிலாக வன பகுதிக்குள்ள உள்ள போய் மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டி அகற்றிட்டு இருக்காங்க. இது வனத்துறைக்கு தெரிஞ்சே நடக்குதா, இல்ல வனத்துறைக்கு தெரியப்படுத்தாம இவங்க தன்னிச்சையா எடுத்துட்டு இருக்காங்களான்றத வனத்துறை ஆய்வு செஞ்சு உரிய மரங்களை வெட்டுறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். இதில் குறிப்பாக உதகை மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பைன் ஃபாரஸ்ட் பகுதி, லவ்டேல் கெரடா, ஃபிங்கர் போஸ்ட், ஆர்சி காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்களை வெட்டி அனுமதியின்றி கடத்தி வருவது வாடிக்கையாக நடந்து வருகிறது. இந்நிலையில் காடுகளை அழைத்து வரும் அவல நிலை தொடர்ந்து வருவதால் வன விலங்குகள் வனப்பகுதியிலிருந்து தண்ணீர் மற்றும் உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்குள் வருவது தொடர்கதையாகியுள்ளது. சாலையில அபாயகரமா இருக்கிற மரங்களை மட்டும் வீட்டுக்கிட்ட இருக்கிற மரங்களை வெட்டுறதுக்கான அனுமதியை கொடுத்தாங்க. இப்போ அந்த மரங்களை வெட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எது அபாயகரம் மார்க் பண்ண மரங்களை விட்டுட்டு உள்ளே இருக்கிற நல்லா இருக்கிற மரங்களை கொண்டு போய் வெட்டுறாங்க. ஸோ அது எந்த தொந்தரவும் அது விழுந்தாலும் எந்த தொந்தரவும் யாருக்கும் ஏற்படுறதில்ல. ஆனால் இவங்க பர்பஸாக போய் அந்த மரங்களை வெட்டி கடத்துறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ வனத்துறை இதில் தெளிவாக இருந்து அபாயகரமான மரங்களை மட்டும் மார்க் பண்ணி கொடுத்து அந்த மரங்களை வெட்டுறதுக்கான உரிமையை உரிமத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இது தேவையில்லாமல் உள்ளே போய் மரங்களை வெட்டிட்டு கடத்துறதெல்லாம் வனத்துறை அனுமதிக்கக்கூடாதுன்னு பொதுமக்கள் கேட்டுக்கொள்றாங்க. குறிப்பாக உதகை சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் புலி, சிறுத்தை, கரடி, காட்டு மாடு உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவ்வாறு ஊருக்குள் வரும் வனவிலங்குகள் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகள் மற்றும் கால்நடைகளை வேட்டையாடி செல்லும் நிலை ஏற்பட்டு வருவதால் மனித வனவிலங்கு மோதல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்ட மரங்கள் வெட்டப்படுகிறதா அல்லது அனுமதி வழங்கப்படாத மரங்கள் வெட்டப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்டு வருகிறதா என ஆய்வு மேற்கொண்டு அனுமதியின்றி மரங்கள் வெட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் ஸ்காட்டுடன் செய்திக்குழு.